வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் எக்ஸ்ட்ராக்கோட ஓவரால் வியூ தான் பார்க்க போகிறோம். இதோட ரிவ்யூ கிடையாது. ரிவ்யூ வந்து ஒரு 10 நாள் கழிச்சு நான் பைக் ஓட்டிட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு ஓவரால் வியூ என்னென்ன இருக்குது அப்படின்றது சொல்கிறேன். நார்மல் மாடலுக்கும் எக்ஸ்ட்ராக்கும் என்னென்ன இருக்குது அப்படின்றது நான் சொல்ல வரேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வியூ பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அனலாக் ஒரு லைட் இருக்குது. இது வந்து நார்மல் லைட்டு. இது கலர் நல்லா தான் இருக்குது. சீட் கவர்லாம் கம்பெனியில் போட்டு கொடுத்தாங்க. இந்த கிராப் ரயிலு, இது கேரியரு, இந்த இண்டிகேட்டரு, இது எல்லாமே எல்லா சைட்லஸுமே தான் இருக்குது. பட் ஆனால் பழைய மாடலுக்கு இதுக்கும் வந்து ஒரு சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் தான். பட் பெரிய டிஃப்ரெண்ட்னா மேஜராக பெரிய டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். பாருங்கள், ஸ்டாண்ட் அலர்ட் இருக்குது, இண்டிகேட்டரு, இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஹெட்லைட், இது ஐபிஎம் லோ பிபி, இன்ஜின் வார்னிங் லைட் இருக்குது, I3S லைட்டு, என்ன நியூட்டனு, இது ஃபியூல் எக்கனாமிக்கு லோவாக இருந்துச்சுன்னா இது வார்னிங் கொடுக்கும். இது ட்ரிப்பு 7 இருக்குது, இது ட்ரிப்பு பி, இது ட்ரிப்பு ஓடோன்னு 81 கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஓடோமீட்ரு. இது ட்ரிப் ஏ, இது ட்ரிப் பி. நான் ட்ரிப்பு 7 வச்சுருந்தேன். ஸ்பீடோமீட்டர் கூட நல்லா இருக்குது ஓட்டுற மாதிரி வியூவு. ஆனால் பைக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டிஸாக இருக்க மாரி இருக்குது. நம்ம ரேடியன் ஓட்டிட்டு இந்த பைக் ஓட்டுறதுக்கு ரொம்ப சின்னஸாக இருக்குது. பைக் ஓட்டுறதுக்கே ஓவரால் வியூ இவ்வளோ தான். இந்த சுவிச்சஸ்லாம் கூட ரொம்ப ப்ரீமியமாலாம் கிடையாது, ரொம்ப இதாக இருக்குது. இந்த பாருங்கள், இதோட ப்ரீமியம்னஸ்ஸே கிடையாது. இது நம்ம ரேடியனில் கூட நல்லா ப்ரீமியமாக இருக்கும், இதில் அவ்வளோவா இல்லை. நிறைய இந்த வண்டியில் மேஜரான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ப்ராப்ளம் மீன்ஸ் ரொம்ப இன்டீரியராக எனக்கு சில பிடிக்காத விஷயங்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேடியன் ஓட்டிட்டு இந்த ஸ்ப்ளெண்டர் ஓட்டும் போது ரொம்ப சின்னஸாக இருக்குது பைக் ஓட்டுறதுக்கு. அவ்வளோவா கம்ஃபர்ட் இல்லை. ஒரு 25-30 கிலோமீட்டர் இப்போ நான் ஓட்டிகிட்டு வந்தேன். ஆனால் இந்த குழிப்பள்ளத்துலாம் விடும்போது சஸ்பென்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது. இந்த முன்னாடி ஃபோர்க்கும் நல்லாயிருக்கு, பிரேக்கிங் நல்லாயிருக்கு ஒத்துக்கிற முன்னாடி. இன்னமும் இந்த பைக்கை பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்குது. அது எல்லாத்தையும் ரிவ்யூவில் பார்க்கலாம். மக்களே, வந்து ஸ்ப்ளெண்டரோட நைட் லைட்டோட விசிபிலிட்டி பார்க்கலாம். சாவி ஆன்ல இருக்கா? இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது லோ பீமு, இது ஐ பீமு. இதுதான் ஸ்ப்ளெண்டரோட லைட்டு விசிபிலிட்டி பார்த்துக்கோங்க. நைட் டைமில் ஓகேவாக தான் இருக்குது.